வணக்கம். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய நாளுக்கான செய்திகளோடு. சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நாளை விசேட மலையாள பூஜை நடைபெறவுள்ளது. சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் நாளை விசேட நவோத்திர சஹஸ்ர மகா சங்காபிஷேகம், பஜனை, விசேட மலையாள பூஜை, அன்னதான பூஜை என்பன நடைபெறவுள்ளன. கடந்த சனிக்கிழமை ஆரம்பமான மகரஜோதி பெருவிழாவின் 8வது நாளான நாளை சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் விசேட மகா சங்காபிஷேகம் மற்றும் மலையாள முறைப்படி பூஜை வழிபாடுகள் என்பன நடைபெறவுள்ளன. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம், ஓடிவா ஐயா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம், ஓடிவா ஐயா. அந்த வரையப்பா, இந்த வரையப்பா, 5 மலை தான் கடந்து ஓடி மாறான் ஐயப்பா, ஓடிவா ஐயப்பா, ஓடிவா ஐயா, உன்பாதம் சரணடைந்தோம், ஓடிவா ஐயா. சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் 23/11/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமையிலே நாம் எண்ணெய் ஸ்நானம் செய்து ஆலய தரிசனங்கள் செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்வதற்கு ஒரு சிறப்பு. இன்று அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்திலே மகரஜோதி பெருவிழாவினுடைய 8வது நாள். கடந்த சனிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த மகரஜோதி பெருவிழா இன்று 8வது நாள் சனிக்கிழமை. விசேஷ நவோத்தர சகஸ்திர மகாசங்காபிஷேகம், 1009 சங்குகளாலே மகாசங்காபிஷேகம், விசேஷ திரவிய அபிஷேகம், ஐயப்பனுடைய விசேஷ பஜனை, தாந்திரீக முறைப்படி விசேட மலையாள பூஜை வழிபாடுகள், அன்னதான பூஜைகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகள் சகல மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் கலந்து இறை வழிபாடுகள் செய்வதோடு இந்த பிரார்த்தனைகளிலே அங்கே அனைத்து மாலை அணிந்த சுவாமிகளும் சுவாமி ஐயப்பனுக்கு முன்னாலே அமர வைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து மலர் மாலை அணிவித்து சுவாமிக்கு நடைபெறுகின்ற தீபாராதனைகளை இந்த மாலை அணிந்த சுவாமிகளுக்கும் பலமாக வந்து தீபாராதனை நடைபெற்று சிறப்பான புஷ்பாஞ்சலியோடு இந்த மலையாள பூஜை வழிபாடுகள் நடைபெற்று ஹரிவராசனத்தோடு பூஜைகள் நிறைவுபெறும். அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 5:30 மணிக்கு ஆரம்பமாகின்ற பூஜை வழிபாடுகள் 9 மணிக்கு கரிவராசனத்தோடு நிறைவு பெற்றதும் அன்னதான பிரபு ஆகிய சுவாமி ஐயப்பனுடைய விசேஷமான அன்னதான பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இந்த பூஜை வழிபாடுகள் தொடர்ச்சியாக 48 நாட்களுக்கு கொழும்பு 13 விவேகானந்தா மேட்டில் அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது.
இந்த ஐயப்பனுடைய விரதம் ஒரு புனிதமான விரதம், ஒரு உன்னதமான விரதம், மனிதனை புனிதனாக்குகின்ற விரதம் இந்த ஐயப்பனுடைய விரதம். இவ்வாறான இந்த ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை அணிந்த சுவாமிகள் ஒவ்வொரு சனிக்கிழமைகள், ஒவ்வொரு புதன்கிழமைகள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் நடைபெறுகின்ற இந்த சங்காபிஷேகம் மலையாள பூஜைகளிலே யார் யாருக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கிறதோ, எங்கு மாலை அணிந்திருந்தாலும் ஒரு நாள் மலையாள பூஜையை வந்து பார்த்து அந்த இறையருளை பெறுகின்ற பாக்கியம் யாருக்கு கிடைத்திருக்கிறதோ அவர்களெல்லாம் வந்து தரிசனம் செய்து இறையருளை பெறுகின்ற வகையிலே சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. நாளைய தினம் மலையாள பூஜை ஆரம்பம். முதலாவது மலையாள பூஜை, சங்காபிஷேகம், அன்னதானம் பூஜைகளோடு நடைபெறும். அனைவரும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருகுலம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணம். இதுடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஓம் தொலைக்காட்சி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு. வணக்கம்.